குமார், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு போட வேண்டியது தானே? அட லூசு, 2 மாசம் லீவு முடிஞ்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போறேன். சரி போயிட்டு வா மது, நான் வேணா கொண்டு விடட்டா? வேண்டாம் வேண்டாம், ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போய்க்கிடுதேன். சரி பார்த்து போயிட்டு வா மது. சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சிருக்கேன், மத்தியானம் சாப்பிட்டுக்கோ சரியா? உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? நான் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டேன். சரி நீ கிளம்பு மது, நானும் கதவை பூட்டிட்டு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போறேன், தலைவர் வர சொல்லியிருக்காரு. சரி குமார், பாய். கடவுள் படைப்பில் என்ன ஒரு அதிசயம் பாருங்க மக்களே. நான் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, நான் திரும்பி வர்ற வரைக்கும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் யாரு தெரியுமா? இந்த கழுவாத அழுக்கு பாத்திரம்தான். நீ எனக்காக காத்து கிடக்க, ஆனால் உன்னையே கழுவுறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிடுதே. காலையிலேயும் இந்த பாத்திரத்தை நான் தான் கழுவணும், மத்தியானமும் நான் தான் கழுவணும், ராத்திரிக்கு நான் தான் கழுவணும், வெளியே போயிட்டு வந்தாலும் நான் தான் கழுவணும். ஏன் காய்ச்சல் வந்தால் கூட இந்த பாத்திரத்தை நான் தான் கழுவணும், சொந்தக்காரங்க வந்தாலும் நம்ம தான் கழுவணும். என்ன பொழப்புடா இது, சை. மர்மோளே, டீ ரெடியா? கவலைப்படாதீங்க பாத்திரங்களே, நீங்கள் மட்டும் தனியாக கிடைக்கீங்கன்னு நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ ஒரு டீ பாத்திரம் வரும் சரியா, அதையும் சேர்த்து போட்டு நானே கழுவுதேன். நம்ம பொழப்பு என்ன இப்படி நாய் பொழப்பா இருக்கு? மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விடலாம் நினச்சது ஒரு குத்தமா? கடைசியில் நம்ம போய் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடி வந்த பொழப்பால போயிட்டு. இவளுகெல்லாம் விளங்கு வழுகளா? இவளுக்கு சொன்னதை கேட்டுட்டு நம்ம போயிருக்கக்கூடாது. நானும் நம்பியில் போய் தொலைஞ்சிட்டேன். அந்த விளங்காதவளுகளை பற்றி தெரிஞ்சுள்ள நான் போயிட்டேன். எந்த சாமியாராவது ராத்திரி 12 மணிக்கு குறி சொல்லுவானா? இவளுக்கு சொன்னதுன்னு பொய் கூட என் மரமண்டைக்கு எட்டலையே. நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோமே. பூசணிக்காயை பூரா இப்படி வெட்டி வெட்டி வச்சிருக்காங்களே, அதை எடுத்துட்டு வந்தால் அல்வா கிண்டலாம் கூட்டு வைக்கலான்னு என்னெல்லாம் மலைக்கோட்டை கெட்டுனே. கடைசியில் பார்த்தா அது சாவுக்கு வச்ச பூசணிக்காவால இருந்திருக்கு. இப்படி ஏமாத்திட்டாளுகளே. மனசே ஆரமடைக்கே. நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டுட்டாளுகளே. இனிமேல் யார் மூஞ்சில் முழிக்க முடியும்? என்னையை போட்டு இந்த பாடு படுத்துனதுக்கு இவளுகளெல்லாம் சும்மா விடலாமா? இவளுக்கு எல்லாரையும் சேர்த்து பழி வாங்காமல் விட மாட்டேன். என்ன அலமேலு, காய் வெட்டலையா? முழிச்சுக்கிட்டு ஒரு படியாக உட்காந்துருக்க. வாங்கம்மா, அந்த கொடுமையை ஏன் கேட்கீங்க? கொடுமையா? யாருக்கு நடந்துச்சு? என்ன கொடுமை சொல்லு கேட்போம். அந்த கொடுமையை ஏன் கேட்கீங்கன்னு சொல்லுதம்ல, அப்புறம் எதுக்கு இவ கேட்கா? சொல்லு கேட்போமா? ஆளை பாரு ஆளை, கிறுக்கச்சி. அடுத்த வீட்டுக்காரி கொடுமையை கேட்கறதுல இவளுக்கு என்ன ஒரு ஆனந்தம்? என்னட்டி யோசிக்க, என்னாச்சுன்னு சொல்லு. நம்மளுக்கு நடந்த கொடுமையை பற்றி இவட்ட சொன்னோன்னா இவளே நம்மளை காரி துப்புவா. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவட்ட வேற ஒன்று சொல்லிடுவோம். அது ஒன்றும் இல்லை ராணியக்கா, எனக்கு தெரிஞ்சவ ஒருத்தி பக்கத்து ஊரில் இருக்கா. அவளுக்கு ஒரு பெரிய கொடுமை நடந்துட்டு, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்து ஊர்லையா? அங்கே யார் இருக்கா? பக்கத்து ஊரில் ஒருத்தி இருக்கா, என் ஃப்ரெண்டு தான். சரி இருந்துட்டு போட்டோம். அவளுக்கு என்ன நடந்துச்சு அதை சொல்லு முதல்ல. அவளுக்கு வேண்டாதவளுகன்னு அந்த ஊரில் ஒரு 7-8 பேர் கிடக்காளுக பார்த்துக்கிடுங்க. சரி பிறவு? அதில் ஒரு மாமியார் மருமகளையும் என் ஃப்ரெண்டுக்கு ஆகாது. ஏன்னா மாமியாக்காரி இவளும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. திடீர்னு மாமியார் மருமகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவளை ஏச ஆரம்பிச்சிட்டாங்களாம். நீ தான் எங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டே, நாங்கள் மாமியாருக்கும் மருமகளும் நல்ல ஒற்றுமையாக இருந்தோம், எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுட்டே, அப்படி இப்படின்னு ஏசியிருக்காளுக. இவ மாமியாருக்கு நல்லா அது இதுன்னு கொடுத்து பழக்கியிருப்பா போல. நல்ல தோசை கொண்டு கொடுக்கவும் உளுந்த வடை கொண்டு கொடுக்கவும் அப்படியே இருந்திருக்கா. மாமியாக்காரியும் நல்லா வாங்கி வாங்கி தின்னுட்டு கடைசியில் ஒரு நாள் மருமவை கூட சேர்ந்துட்டு இவளை ஏசியிருக்காளா. அதனால் இவ மனசு உடைஞ்சு போய் மனசு கஷ்டத்தில் இருந்திருக்கா. அவளுக்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு எரியற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி என்ன சொல்லியிருக்காளுக தெரியுமா? என்ன சொன்னாளுக?
இந்த ஊர் கடைசியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு சாமியார் இருக்கார். அவர் நல்ல மந்திரம்லாம் சொல்லுவார். அவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்லது நடக்கும். போயிட்டு வந்தாலே போதும். அப்புறவு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல சண்டையில் தூடுவார். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டையில் தூடுவார். சேர்ந்துருக்கிறவங்களெல்லாம் பிரித்து விடுவார். அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காளுங்க. அவர்கிட்ட போனால் நல்லதுன்னு இவளும் கேள்விப்பட்டிருக்கா. அட கொடுமையே, அப்படி ஒரு சாமியார் இருக்காராக்கும்? சொல்லுறதை கேளுங்கம்மா. இவளுக்கு சொன்னதை பூரா நம்பிக்கிட்டு அவளும் பாவம் ராத்திரி 12 மணிக்கு போல் அந்த வீட்டை தேடி போயிருக்கா. வீட்டை போய் பார்த்தோன்னா நல்ல பெரிய பங்களாவாக இருந்திருக்கு. சரி, நல்ல பங்களாவாக இருக்கேன்னு பார்த்துருக்கா. வீடு பூரா லைட்டு கட்டி நல்ல சீரியெல்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருந்திருக்கு. சரி, நல்ல அழகாக இருக்கேன்ட்டு உள்ளே போயிட்டா. உள்ளே போய் பார்த்தா உள்ளே பூரா ரூமாக இருக்குது. அதான் பெரிய பங்களாவாச்சே. ரூமாக இருக்கேன்னொன்னு சாமியார் எங்கே இருக்காருன்னு தேடி 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 அலைஞ்சிருக்கா. அவளுக்கு சாமியார் சிக்கவே இல்லை. அவளும் எல்லா ரூமுக்கும் போயிட்டு வந்துட்டா. கடைசியில் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கு அது பேய் பங்களா. கடைசியில் என்ன செய்வா? உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி வந்திருக்கா. இவ்வளோ விஷயம் நடந்துச்சா? நீ கூட இருந்து பார்த்த மாதிரில சொல்லுது. நான் எங்கம்மா போனேன்? என்னமோ நான் போன மாதிரி சொல்லுதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு. அவள் வந்து எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிக்கிட்டு ஒரே புலம்பல் அழ ஆரம்பிச்சிட்டா. அதான் என்ன செய்யன்னு தெரியல. இப்போ எதுக்கு அங்கே போவானே? உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வருவானே? அடுத்தவளுக்கு சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு எவ்வளவு ராத்திரி 12 மணிக்கு போவாளா? அவள் போனதை விடுங்க. இவளுகெல்லாம் 12 மணிக்கு போகணும், சாமியாரை பார்க்கணும்னு சொல்ல போய் தானே அவள் போனா. அப்போ இவளுக்கு மேலே தானே தப்பு. அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? அவளுக்கு போக சொல்லி அனுப்பி விட்டதும் தப்பு தான். இவ ராத்திரி 12 மணிக்கு போனதும் தப்பு தான். எவ சொன்னாலும் ஒத்தையில் ராத்திரி 12 மணிக்கு பேய் வீட்டு பக்கம் போகலாமா? அது என்ன வீடு ஏது வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போக வேண்டாமா? பகல் நேரத்துலேயே போக முடியாது, ராத்திரி நேரத்தில் தனியாக போனாலாக்கும் ஒரு பொம்பளை. உயிரோட ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சு வந்துட்டா சரி. வராமல் அந்த பேயிட்ட அடி வாங்கி அங்கேயே செத்துருந்தான்னா என்ன செஞ்சிருக்கே? உயிரில் போயிருக்கும். இப்போ இவ என்ன செய்யணும்? விரட்டி விட்டவளுகளெல்லாம் பழி வாங்கணுமா இல்லைன்னா சும்மா இருக்கணுமா? இப்படி திடீர்னு கேட்டால் எனக்கு என்னமா தெரியும்? நான் முன்ன பின்ன யாரையும் பழி வாங்கினது இல்லையே. அதான்க்கா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டா என்ன டீ செய்யலாம் இப்படி ஆயிட்டுன்னு சொன்னா. அதான் நானும் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு நான் அவர்கிட்ட கேட்டு சொல்லுதேன். வீட்டுக்கார் வந்த உடனே இந்த விவரத்தை பூரன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்சிடும். இவ தான் லூசு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஊரில் பேய் பங்களாக இருக்கா இல்லையான்னு கூட இவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அவரும் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருவாரு. பேய் பங்களாக்குள்ளே போனது நான் தானு கூட கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால தெரிய வேண்டாம், இவர்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிடுவோம். என்னட்டி யோசிக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி செய்யுவோம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் போதும், அவர் நல்ல தீர்ப்பு சொல்லுவார். பஞ்சாயத்து தலைவர் பற்றியா நல்ல அழகாக தீர்ப்பு சொல்லுவார். ஐயா வேண்டாங்க்கா, பக்கத்து ஊர் பிரச்சனை நம்மளுக்கு என்னத்துக்கு? நம்ம இப்படியே விட்டுருவோம். தலைவர் என்னாச்சியே கஷ்டப்படுத்த வேண்டாம். இதில் கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா தானே கேட்க போகிறோம். ஐயா வேண்டாம் விடுங்கக்கா. அவளே பாவம் உயிர் பிழைச்சி ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் அவளை போட்டு அதையே பேசி பேசி மனசெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்படியே விட்டுருவோம். சரி, உன் இஷ்டம். அதை விடு. மத்தியானம் என்ன குழம்பு வைக்க போகிற? தக்காளி குழம்பு வச்சிரட்டாக்கா. தக்காளி குழம்பு வச்சு கீரையை கடைஞ்சி வைக்கேன். ஏம்மா, அடிக்கிற வெயிலுக்கு தக்காளி குழம்புலாம் திங்க ஆகாதுமா. அதெல்லாம் வச்சிடாத, மனுஷன் திங்க முடியாது. நல்ல மோர் குழம்பு வை. மோர் குழம்பு வச்சு ஒரு 2 காய் கூட்டு வச்சு ஒரு அப்பளத்தை பொரிச்சு வை, சாப்பிட்டுக்கிடலாம். ஆ சரிக்கா, மோர் குழம்பு வச்சிருதேன். மோர் குழம்புல தடியங்காயை வெட்டி போடுன்னு, அப்பந்தான் நல்லா இருக்கும். ஆ சரிக்கா, சூப்பராக வச்சு தரேன். சரி, நீ காயை வெட்டு, நான் போய் பிரியால பார்த்துட்டு வரேன். ஆ சரிக்கா. நீ காயை வெட்டி முடிச்சிட்டு பிரியாளுக்கு ஒரு கிளாஸ் பாதாம் பால் கொண்டு வந்து கொடுத்துரு. ஆ சரிக்கா, கொண்டு வரேன். பணக்காரிகளாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. நேரத்துக்கு ஆர்டர் போட்டுறதாளுங்க. பாதாம் பாலை கொண்டு வா, பிஸ்தா பாலை கொண்டு வா, ஆப்பிள் ஜூஸு கொண்டு வா, ஆரஞ்சு ஜூஸை கொண்டு வான்னு நல்லா வலிக்காமல் உட்காந்துக்கிட்டு திங்கிறதுக்கு அலைதாளுங்க. நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கெல்லாம் எவ செஞ்சு கொடுக்கா? வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும். எல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பண்ணிருங்க.
நான் ஃபைல் எல்லாம் கொண்டு பக்கத்து ஊர்ல கொடுக்கணும். அதானே நான் கொடுத்துட்டு வந்துருதேன். நான் அந்த ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு போய் அதுக்கு பக்கத்து ஊரில் கொடுக்கணும். அவ்வளோதானே, கொண்டு கொடுத்துருதேன். சரி போயிட்டு வாங்களே, பிறவு பார்ப்போம். அட தலைவர் அண்ணாச்சியில் நிற்காரு. அண்ணாச்சி வணக்கம். லட்சுமி, இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறந்துட்டுல்ல, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளுகளா? சின்னவா தான் போயிருக்கா அண்ணாச்சி. மூத்தவ +2 முடிச்சிட்டால, காலேஜில் சேர்த்துருக்கு. காலேஜ் போயிட்டாலோ? சின்ன பிள்ளைய கடந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள காலேஜ் போற வயசாயிட்டுன்னு. ஆமாம் அண்ணாச்சி, பக்கத்து ஊர் காலேஜில் சேர்த்துருக்கோம். ஹாஸ்டலா டேஸ் ஸ்காலரா? தினம் பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா. நாங்கள் ஹாஸ்டலில் போடலான்னு பார்த்தோம், அவள் இருக்க மாட்டேங்காலே. பிள்ளைகள் வீட்டில இருந்தே போட்டுமா, நம்ம ஊர்ல இருந்தா நிறைய பிள்ளைகள் பக்கத்து ஊருக்கு படிக்க போகுதுகள்ல, நீ ஏன் பயப்படுது? காலம் கெட்டு கிடக்கல அண்ணாச்சி, நம்ம பொழுதன்னைக்கும் பிள்ளைய பார்த்துக்கிட்டே அலைய முடியாதுல்ல. ஆமாம்மா, அதுவும் சரிதான். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணாச்சி, பேசாமல் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருவோமான்னு பார்க்கேன். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். கேமரால ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன விஷயம் அண்ணாச்சி? நேற்று ராத்திரி எல்லாம் கும்பல எங்க போனீங்க? ஐயோ, அண்ணாச்சிக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு போலையே. எங்கம்மா போனீங்க? அது ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, இந்த அலமை இலக்காக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை பார்த்துக்கிடுங்க. என்ன பிரச்சனைம்மா? நெட்டச்சி வீட்டில் கொண்டு அவங்க மாமியாருக்கு மசால் தோசையும் உளுந்த வடையுமா கொடுத்து அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்கல்ல. அதுக்கு பிறகும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விடணும்னு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாமியாரும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டாங்க. அது அலமேலுக்கு பிடிக்கல. என்னம்மா சொல்லுதீங்க? சும்மா அலமேலு மேல பழிய போடாதீங்க. நாங்கள் ஏன் பழிய போட போகிறோம்? எல்லாம் டூருக்கு போயிருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஊர் கடைசியில் ஒரு பங்களா இருக்குது, அந்த பங்களாவில் ஒரு சாமியார் இருக்காரு, அந்த சாமியார்கிட்ட போனால் மாமியாருக்கு மருமகளுக்கு நல்ல சண்டை இழுத்து விடலாம், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோமா. அதை பூரா அந்த அலமேலு கிளவி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவள் கேட்கட்டும்னு தான் நாங்கள் சொன்னோம். அந்த பங்களா பேய் பங்களா இல்ல? ஆமா அண்ணாச்சி, நாங்கள் இப்படி சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவள் நல்லவளாக இருந்தால் பெசாட்டுக்கு வீட்டில் இருக்க வேண்டியதானே. ராத்திரி 12 மணிக்கு எதுக்கு அந்த பங்களாக்கு போகிறா? அதுக்கு நீங்க எல்லாரும் பின்னாடியே போனீங்களாக்கும். ஆமாம், என்ன செய்தா ஏது செய்தான்னு பார்க்க பின்னாடியே போனோம். சரி, கடைசியில் என்ன நடந்துச்சு? உள்ளே போய் சாமியாருன்னு நினச்சி அங்கே இருக்கிற பேய்கள்கிட்ட பூரா பேசிக்கிட்டு இருக்கா. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விடணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிட்டுதேன், அப்படி இப்படிங்காக அவ்வளோத்தையும் நெட்டச்சி வீடியோ எடுத்து வச்சிருக்கா. உங்களுக்கு வீடியோ ஆதாரம் வேணா போட்டு காட்டுதோம். ஏம்மா அவ இப்படி இருக்கா? சொன்ன கேட்க மாட்டேக்காளேம்மா. உங்க கூடலாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். சரி சரின்னு மண்டைய ஆட்டுனா அதுக்கு பிறகும் சண்டை போட்டாலோ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணாச்சி, அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்கிட்டதோம். ஏம்மா அவளை வீட்டை விட்டு அனுப்பவும் முடியல, என்னம்மா செய்ய? சொன்ன கேட்கவும் மாட்டேக்கா. சமையல் நல்லா பண்ணுதாலேன்னு வீட்டில் கூட்டு வந்து வச்சேன், இப்படி ஊர்க்காரவங்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டே கிடக்காளே. நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, நாங்கள் ராதாவையே திருத்தி வழிக்கு கொண்டு வந்துட்டோம். இவளை திருத்த மாட்டோமா? நாங்கள் ஏதாட்டும் ஒன்று பண்ணி திருத்திடுதோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா, ராத்திரியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க, பார்த்து பத்திரமா இருங்க. காலம் கெட்டு கிடக்கு, பேய் பங்களான்னு தெரிஞ்சும் உள்ள போகாதீங்கம்மா. ஒரு நேரத்தை மாதிரி ஒரு நேரம் இருக்காது, சரியா? பார்த்து பத்திரமா இருங்க. ஆ சரிங்க தலைவர் அண்ணாச்சி. சரிம்மா, நீ போயிட்டு வா, பிறகு பேசுதே. ஆட்டோ அண்ணாச்சி, எனக்கும் வீட்டில் நிறைய வேலை கிடக்கு, போயிட்டு வரேன். இந்த தலைவர் கேமரா போட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அலையுதாரே. ஐயோ பாவும், நம்ம மருமகளாச்சே, சரி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம்னு பார்த்தா இவ ரொம்ப ஓவரத்தான் பண்ணிக்கிட்டு போறா. வீட்டில் ஒரு மாமியாக்காரி கிடக்காளே, வயசானவளாச்சே, பிள்ளைய வேற தனியாக பார்க்காளே, அவளுக்கு ஒரு உதவி செய்வோம், ஒரு ஒத்தாசை பண்ணுவோம், ஒரு காப்பியை போட்டு கொடுப்போம், ஒரு டீயை வச்சு கொடுப்போம், ஒரு இட்லியை சுட்டு கொடுப்போம், இதெல்லாம் கிடையாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பொழுதன்னைக்கு ஊர் சுற்றிக்கிட்டே அலைய வேண்டியது. இன்னைக்கு எப்படி வெளியே போகிறான்னு நானும் பார்க்கேன். எத்தே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வா மருமோளே, உனக்காண்டி தான் அத்தை காத்துக்கிட்டு இருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமத்தே, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். கிடந்த பாத்திரத்தை பூரம் கழுவி போட்டுட்டேன். மத்தியானத்துக்கு சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டு வச்சு அப்பளம் பொரிச்சு எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டேன், அதுவும் துவைச்சி முடிச்சுட்டு கொண்டு மொட்டை மாடியில் காய போட்டுட்டு வந்துட்டேன். வீட்டையும் மாப் போட்டு தொடச்சிட்டேன். வேற என்ன செய்யணும்? எல்லாம் முடிஞ்சிட்டு. அப்படியாம்மா, ரொம்ப நல்லது. சரித்தே, நேரம் ஆயிட்டு பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் மரத்தடியில் உட்காந்து கதை பேசிட்டு வந்துடுதேன். சந்தோஷமா அழகு போல போயிட்டு வா மருமகளே. அதுக்கு முன்னால என்னத்தே, உங்களுக்கு காப்பி டீ எதுவும் வேணுமா?
ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சிருக்கேன் தே, ஊற்றி குடிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதம்மா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த மாத்திரையை மட்டும் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிரு. மாத்திரையா? எனக்கு எதுக்கு மாத்திரை? டீப்பு மாத்திரை மாதிரி இருக்கு, இது எதுக்கு? ஒன்றும் இல்லை மருமோளே, பயப்படாத. வெறும் சத்து மாத்திரை தான். அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனேன் பார்த்தியா, அப்போ உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். மருமவ நல்ல எலும்பு தோலுமா இருக்கா, அவளுக்கு உடம்புல சத்து பிடிக்க ஏதாட்டும் ஒரு மாத்திரை கொடுங்க. வெயிலுக்குள்ளே வேற சுற்றிக்கிட்டு அலையுதா, அதனால அவளுக்கு ரொம்ப எதுவும் ஆயிடக்கூடாது. அப்புறம் உடம்புல தண்ணி சத்து இல்லாமல் போயிடக்கூடாது. பிள்ளை நல்லா அழகு போல் இருக்கா, எலும்பு தோலுமா ஆயிட்டுனா நல்லா இருக்காது. அப்படி இப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட பேசி கீசி வாங்கிட்டு வந்தேன். உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேம்மா, சத்து மாத்திரை தான், தின்னு. ச்சே, மாமியாருன்னா இப்படில இருக்கணும். எங்கள் அத்தைக்கு என் மேலே எவ்வளோ பாசம். எனக்காண்டி டாக்டர்கிட்ட பேசி சத்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. கொண்டாங்கத்தே திங்க. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. இது சத்து மாத்திரை தானே, தின்ன எதுவும் ஆயிடாதில்ல. ஏம்மா, இந்த அத்தை மேலே உனக்கு அவ்வளோ சந்தேகமாம்மா? சந்தேகம் இருந்தால் திங்க வேண்டாம் தங்கம், வச்சிருமா, நீ சாப்பிட வேண்டாம். எத்தே உங்களை போய் சந்தேகப்படுவேனாத்தே? நீங்கள் ஏன் தெய்வம் தே, நீங்கள் என்னது கொடுத்தாலும் நான் திம்பேன். இப்போ இந்த மாத்திரை எப்படி கோழி முழுங்குத மாதிரி முழுங்குதேன்னு பாருங்க. எம் 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 எம். ஓ எத்தே முழுங்கிட்டேன் தே, நல்ல ஏப்பமும் வந்துட்டு. இப்போ வெளியே போட்டா? மருமகளே, இனிமே நீ வெளியே மட்டும்தான் போக முடியும். என்ன சொல்லுதீங்க தே? எனக்கு ஒன்றும் விளங்க மடக்கி. மருமகளே, எதுவும் பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே தே. வீட்டில் 1008 வேலை கிடக்கு. வேலையெல்லாம் விட்டுட்டு மரத்தடிக்கு கதை பேச தினம் ஓடிடுதே. அதனால தான் கொஞ்சம் கோவத்தில் உனக்கு பேதி மாத்திரையே கலந்து கொடுத்தேன் மருமகளே. மோச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. அதனால தான் நான் மாத்திரையே திங்கவே இல்லை. இங்கே பாருங்க தே, இதானே நீங்கள் கொடுத்த டீப்பு மாத்திரை, எப்படி முழுசாக இருக்கு பாருங்க. என் கேரக்டரையே புரிஞ்சுக்காம இருக்கியே மருமகளே. ஏன் சிரிக்கீங்க? அதான் மாத்திரையை நான் முழுங்கலைல்ல. உன் கையில் இருக்கிறது பேதி மாத்திரை இல்லை டீ, அது சத்து மாத்திரை தான். நீ இப்போ தண்ணியை மடக்கு மடக்குன்னு குடிச்ச பத்தியா, அந்த தண்ணியில தான் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தேன். யோ மாமியாரே, என்ன சீரியலில் வர்ற வில்லி மாதிரி ஆயிட்டீங்க? பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருந்தீன்னா நான் உனக்கு நல்ல மாமியாரா இருப்பேன். இப்படி ஊர்க்காடு சுற்றிக்கிட்டு அலைஞ்சின்னா நானும் இப்படி தான் செய்வேன். ஐயையோ, வயிற்ற கலக்குதே. மருந்து நல்லா வேலை செய்து போலையே, இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடணும். மாமியை கிளவி இப்படி துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லையே. தண்ணி தானே நினச்சில குடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சாதான் இன்னும் அடுத்து ஒழுங்கா இருப்பா. ஐயோ கடவுளே, வயிற்ற கலக்குதே, பிரட்டிக்கிட்டு வருதே. நான் இப்போ என்ன செய்வேன்? பாத்ரூமை பார்த்து ஓடு. ஏத்தே, நான் வந்துட்டேன் தே. என்ன டீ சீக்கிரம் வந்துட்டே? ஆஃபீஸில் எல்லாரும் சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க தே. ஆஃபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறாங்களா? நீ போலையா? நான் இப்போ தானே வேலைக்கு சேர்ந்துருக்கேன். எனக்கு யாரையும் அவ்வளவா தெரியாதுல்ல. இதுக்கு முன்னால் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்த பிள்ளைக்கு கல்யாணமா, அதனால எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. நான் வரலன்ட்டேன். அப்படியாம்மா, சரி இரு, நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். வேண்டாம் தே, நீங்கள் இருங்க. நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு 2 பேருக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன். தினமும் பஸ்ஸில் போகிறா, 2 பஸ்ஸு மாறி மாறி போக வேண்டியிருக்கு. கஷ்டமாக தானே இருக்கும். பெசாட்டுக்கு இவளுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா என்ன? லோனுக்கு ஒரு வண்டி வாங்கிட்டு மாதம் மாதம் கட்டிட வேண்டிதான். நம்ம பென்ஷன் துட்டு வருதுல்ல, அதை வச்சு மாதம் மாதம் கட்டி விட்ருவோம். எத்தே, நீங்கள் ஏற்கனவே டீ போட்டு வச்சிட்டிங்களாக்கும்? நான் சூடு பண்ணி தான் கொண்டு வந்தேன். 4 மணிக்கே டீ போட்டேன், குடிக்கணும்னு தோணவே இல்லை. சரிங்கன்னு வந்து கொஞ்சம் நேரம் உட்காருவோமேனு உட்காந்தேன். ஏன் தே, குடிக்க வேண்டியதானே? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தினம் உன் கூட சேர்ந்து வெளியே உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருப்பேனா, அது இப்போ ஒத்தையில் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எத்தே, நான் வேலைக்கு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காத்தே? ஐயா, அதில் என்னம்மா கஷ்டம்? நீ தாராளமாக வேலைக்கு போகலாம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போகிற. உங்கள் பிள்ளைக்கு தான் பிடிக்கல என்னத்தே? அவன் கிடக்கான் இருக்கேன், அவன் சொல்கிறதில்ல நீ காதில் வாங்காத. பிரபு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டானா? ஆமாம்மா, வந்துட்டு விளையாட போயிருக்கான். அவனும் அந்தான்னு 8ஆம் கிளாஸ் போயிட்டான். அவனை மட்டும் எப்படியாட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துறணும் தே. அதெல்லாம் படிச்சிருவான், அவனை பற்றி கவலைப்படாத. ராத்திரிக்கு தோசை ஊற்றிக்கிடுவோமா? எத்தே, வரும்போதே அந்த கறி கடையில் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சப்பாத்தி செஞ்சு கறி குழம்பு வச்சிருவோம். வரும்போது வாங்கிட்டு வந்தியாக்கும், நான் பார்க்கவே இல்லை. கறி வாங்கிட்டு பைய கையில் கொண்டு வந்தோம்னா நாய் விரட்டிக்கிட்டே வருது தே. அதனால ஹேண்ட்பேக்கில் போட்டு மறைச்சி வச்சு கொண்டு வந்துட்டேன். நம்ம தெருவில் நாய் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. இன்னைக்கு சீக்கிரம் விட்ட மாதிரியே உனக்கு தினமும் சீக்கிரம் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமாம், இதை மாதிரி சீக்கிரம் விட்டா நல்லா தான் இருக்கும். அவனுங்க எங்கே விடுவானுங்க? எத்தே, இந்த அலமேலும் எங்கேயாவது பார்த்தீங்களா? ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஆளை பார்க்கவே இல்லையே.
நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? எதுவும் கேள்விப்பட்டீங்களா அத்தே? என்னமோ தெரியலம்மா, நான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு. அதனால பெசாட்டுக்கு வீட்டிலே இருந்துட்டேன். அடிப்பட்ட புலி மாதிரி இருப்பாத்தே. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாம் மருமோளே, பேய் வீட்டில் கொண்டு விட்டுட்டாளுகன்னு நம்ம மேலெல்லாம் கொலவெறியில் இருப்பா. என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. விடுங்கத்தே, அவ கிடக்கா சில்வண்டு. அவளை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ முடியாது. வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்குள்ள சண்டை இழுத்து விடுறதையே வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுக்கிட்டு தெரியுதா? அவளை பார்த்து நம்ம பயப்படலாமா? இப்படிப்பட்ட பொம்பளையில நான் பார்த்ததே இல்லைம்மா. ஏன் தான் இப்படி இருக்காளுகளோ? நம்ம ராதாவும் அப்படித்தானத்தே இருந்தா. எல்லாருக்கும் பில்லி சூனியம் வைக்க, மந்திரவாதியை போய் பார்க்க, முட்டை மந்திரிச்சு வைக்க, இப்படித்தானே அலைஞ்சா. இப்போந்தான் கொஞ்சம் கொஞ்சம் திருந்தி இருக்கா. இந்த ராதாவையும் நம்பக்கூடாது, இந்த அலமேலுவையும் நம்பக்கூடாது. 2 பேரும் கூட்டு களவாணிகளாக இருந்தாலும் இருப்பாளுங்க. 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு கூட நம்மளெல்லாம் ஏமாத்த பார்ப்பாளுங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாம் ஆமாம், அது என்னமோ உண்மைதான். 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டாலும் போடுவாளுங்க. லட்சுமி அக்கா நெட்டச்சீட்டெல்லாம் சொல்லி வச்சிடணும். அவங்களையும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும். நம்ம எல்லாரும் நிலாச்சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுல. பெசாட்டுக்கு லட்சுமி வீட்டில் போய் நிலாச்சோறு சாப்பிடுவோமா? நானே கேட்கலான்னு நினச்சேன்தே, நீங்களே சொல்லிட்டீங்க. உங்கள் பிள்ளைக்கும் பிரபுவுக்கும் சாப்பாடு கொடுத்து தூங்க போட்டுட்டு நம்ம 2 பேரும் சாப்பாடு எடுத்துட்டு அங்கே போயிடுவோம். லட்சுமிக்கு எதுக்கும் ஃபோன் அடித்து கேட்டுக்கோட்டி, அப்புறம் அவள் எதுவும் சொல்லிட போறா. ஆ சரித்தே, நான் கேட்கேன். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஓ ஊரெங்கும் வீசும் பூவாசம், ஓ எம்மா பாட்டு கச்சேரியெல்லாம் பலமாக இருக்கு. வேலை செய்யும்போது பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சால் களைப்பு தெரியாதுல்ல, அதுக்கு தான் பாட்டு பாடுதேன். எம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன ஃப்ரெண்டு வீடா? அது எந்த ஃப்ரெண்டு வீடு? பக்கத்து தெருவில் தான் இருக்குமா, போயிட்டு வரேன். எந்த பக்கத்து தெருவுட்டி? அந்த மேலே தெருவில் இருக்காம்மா. மேலே தெருவுலையா? ஃப்ரெண்டுன்னா அவள் பேர் என்னது? ராதிகாம்மா. ராதிகாவா? ராதிகான்னு ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசாக இருக்கு. புது ஃப்ரெண்டு தாம்மா, போய் பார்த்துட்டு வரேன். யாருட்டி அது புது ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாதவளா இருக்கா? ராதிகானா யாரு? யாருமாவா? ஏம்மா நம்ம காலேஜில் சேர பக்கத்து ஊருக்கு போனோம்லம்மா, அப்போந்தான் அவளை பார்த்தேன். அவட்ட பேசும்போது அவள் சொன்னா நம்ம ஊரில் தான் இருக்கேன்னா. அவள் வேற ஸ்கூலில் படித்தாலாம், இங்கே தான் இருக்கா போல. அட்ரஸ் கொடுத்தா, அதான் சரி பார்த்துட்டு வருவோமேனு போகிறேன். ஏட்டி யார் என்னன்னு தெரியாத பிள்ளை வீட்டுக்கு நீ போவியா? அப்படிலாம் போகக்கூடாது. அவங்க கூப்பிட்டாதான் நம்ம போகணும், நம்மளா போய் நிற்கக்கூடாது. அது மரியாதை கிடையாது. ஏம்மா அன்னைக்கே ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாம்மா. மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, பெசாட்டுக்கு உள்ளே போ. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டால் மட்டும் விட மாட்டேங்கிங்க. மஞ்சு மட்டும் என் நேரத்துக்கும் பானு வீட்டிலே கிடக்கா, அவளை மட்டும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிங்க. ஏட்டி பானு இந்த பிள்ளையும் ஒன்னாட்டி? பானு 2-3 வருஷமா நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை நல்லா தெரியும். தினம் இங்கே வருவா போவா, விளையாடுவா வைப்பா. அதனால நான் அனுப்பி விடுதேன். உன்னை யார் என்னன்னு தெரியாத வீட்டுக்கு கொண்டு அனுப்பி விட முடியுமா? சரி அப்போனா நான் ராதிகாவுக்கு ஃபோன் அடித்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லுதேன். அவள் இங்கே வந்த பிறகு என்னை அங்கே அனுப்புவீங்கல்ல? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது டி. யார் மவா என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் உன்னை அடுத்த வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது. பேசாமல் உள்ளே உட்காந்து படிக்கிற வேலையை பாருப்போ. ஆ படிப்பாங்க. லீவ்லேயும் உங்களுக்கு படிக்கணும். 12ஆம் கிளாஸ் பூரா படின்னு உயிரை வாங்கினீங்க. கஷ்டப்பட்டு படித்தேன். இப்போ காலேஜில் சேர்த்தாச்சுல்ல, இன்னமும் காலேஜுக்கு போய் பாடம் நடத்தின பிறகு தான் படிக்க முடியும். இப்போமே படின்னுக்கிட்டு இருக்கீங்க. எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாய் வர வர ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. ஒரு நாளைக்கு பாரு, தோசை கரண்டியை காய வச்சு வாயிலேயே சூடு வச்சு விட்டுருதேன். ஆமாம் வப்பீங்க. என்ன டீ திமிர பேசுதே? நான் மட்டும் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டீங்க. எங்கேயாவது போகணுன்னா விட மாட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகணுங்க, விடவே மாட்டேங்கிங்க. அந்த குட்டச்சி மட்டும் எங்கே போகிறேன்னு சொன்னாலும் உடனே அனுப்பி விட்டுருதீங்க. தங்கச்சியை கிட்டச்சின்னுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வாரியல் பிஞ்சிரும் பார்த்துக்கோ. பெயருவா ஒன்று சொல்லிடக்கூடாது. எது சொன்னாலும் மூக்குக்கு மேலே கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்க்குறதுக்குள்ளே போதும் நாவுது. ஐயோ கடவுளே, எத்தனை பேர் எப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்காங்களோம்மா. இதில் இந்த ராதிகா வேற யாருன்னு தெரியல. யாருமாவா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். என்னது இது? ராத்திரி 2 மணி தான் ஆகுது. ஆண்டி ஏன் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க? ஆண்டி இதெல்லாம் தப்பு, எந்திரிங்க. ஆண்டி செல்லக்குட்டி எந்திரிங்க. எத்தே எந்திரிங்களே. என்னடி வேணும் உனக்கு? ராத்திரி போல தூங்க விடாம காதுக்குள்ளே வந்து ஆண்டி தோண்டின்னுக்கிட்டு இருக்க. என்ன வேணும்? ராத்திரி 2 மணிக்கு போய் யாராவது தூங்குவாங்களா?
அடியே நடு ராத்திரி 2 மணிக்கு தூங்காமல் கிடக்க நான் என்ன பேயாட்டி? சரி அதெல்லாம் விடுங்க. என்னத்தடியே விடணும்? எதுக்குடி இப்படி ராத்திரி 2 மணிக்கு வந்து எழுப்பிக்கிட்டு இருக்க? ஆண்டி வயிறு ரொம்ப பசிக்கினா போய் என்னத்தையாவது எடுத்து தின்னுட்டி. மிச்சரு சிப்ஸு சேவுன்னு கிடக்கும், இல்லைன்னா ப்ரெட்டு கிடக்கும், போய் எடுத்து தின்னு போ. அதெல்லாம் 11 மணிக்கே தின்னு முடிச்சிட்டேன் ஆண்டி. எனக்கு இப்போ ரொம்ப வயிறு பசிக்கி, எனக்கு வேற ஏதாட்டும் வேணும். அப்போ நான் ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்குட்டி, எடுத்து 2 தோசையை சுட்டு தின்னு. இட்லி பொடி இருக்குது, எடுத்துக்கோ. ஆண்டி தோசையெல்லாம் சுட முடியாது, எனக்கு பிரியாணி வேணும். ஐயோ கடவுளே, என்னை போட்டு சுவாதிக்கால இப்படி ராத்திரி 2 மணிக்கு பிரியாணிக்கு நான் எங்கே போவேன்? ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கிடுதேன். என்னது, நீ பிரியாணி செஞ்சு திங்க போறியா? உனக்கு பாசிப்பருப்புக்கும் துவரம்பருப்புக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. நீ பிரியாணி எப்படி செய்வே? அடுப்பு பற்ற வைக்க தெரியுமாட்டி? அதான் ஃபோனில் ChatGPT கூகுள் ஜெமினிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டு செஞ்சுக்கிடுதேன். பார்த்து பத்திரமா செஞ்சிருவியாட்டி? அதெல்லாம் பக்காவாக செஞ்சிருவேன். உங்களுக்கும் செஞ்சு வைக்கேன், காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடுங்கண்ணே. அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல, என் உயிரோட விளையாடாத, கொஞ்ச நாளைக்கு நான் உயிரோட இருக்கணும் ஆசைப்படுதேன்னு. அதனால நீ எனக்கெல்லாம் தர வேண்டாமா, நீ செஞ்சு நல்லா தின்னு. வேணா உன் புருஷனுக்கு கொடு, எனக்கெல்லாம் எதுவும் வச்சிடாத. சரி ஆண்டி, பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் போய் செஞ்சு சாப்பிட்டுக்கிடுதேன். பார்த்து பத்திரமா செய்யணும். அடுப்பு பற்ற வைக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். கையை சுட்டுக்கிடாத, கறியை வெட்டுதேன்னு கையை வெட்டிடாத. கறி ஃப்ரீசருக்குள்ளே இருக்குது, எடுத்துக்கோ. சரியா? என்னைய தூங்க விடு. சரி ஆண்டி. ஐ ஜாலி, நான் பிரியாணி செய்ய போகிறேன், அதுவும் வாழ்க்கையிலே தடவையா. நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிரியாணி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க, நான் குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்யறதுக்கு முன்னால் எப்படி செய்யணும்னு ChatGPTயை ஓப்பன் பண்ணி அதுகிட்ட கேள்வி கேட்கணும். ஹாய் ChatGPT, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேம்மா. நடு ராத்திரி இதை கேட்க தான் கூப்பிட்டியாம்மா? அது இல்லை ChatGPT, நான் பிரியாணி செய்ய போகிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன பிரியாணி வேணும்? மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வீட்டில் மட்டன் இல்லை, சிக்கன் மட்டும்தான் இருக்குது. அதனால் சிக்கன் பிரியாணி செய்தேன். சரியா? நீ ஒன்று ஒன்றா சொல்லு, நான் எடுத்து உள்ளே போட்டு கிண்டுதேன். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு குக்கரை தூக்கி வை. அதுக்கு பிறகு அதில் எண்ணெயை ஊற்று. அதெல்லாம் ஊற்றிட்டேன். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போடு. சரி நீ அப்படியே உட்காந்துக்கிட்டு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ChatGPT சொன்ன மாதிரியே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஐயோ எது பட்டை எது கிராம்புன்னு தெரியலையே, இப்போ என்ன செய்ய? சரி ஆண்டி பிரியாணி செய்யும் போது பிரியாணிக்குள்ளே என்னெல்லாம் கிடக்குமோ அதெல்லாம் அள்ளிட்டு வந்து போட்டுருவோம். ChatGPT பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நீ சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் எடுத்து உன் தலையிலே போட்டுக்கோமா. லூசா நீ, தலையில் போட்டால் எப்படி பிரியாணி ரெடி ஆகும்? தெரியுதுல்ல, அடுப்பில் குக்கர் வச்சிருக்கல, அதுக்குள்ளே கொண்டு போடு. சரி போடுதேன் இரு. போட்டுட்டேன். அடுத்து வெங்காயத்தையும் தக்காளியையும் வெட்டி உள்ளே போடு. வெங்காயம் தக்காளியா? அதை வேற வெட்டணுமாக்கும்? உனக்கு வெட்ட பிடிக்கலன்னா தக்காளியும் வெங்காயத்தையும் எடுத்து பச்சையை கடிச்சு தின்னுட்டு போய் படுத்து தூங்கு. ராத்திரி 2 மணிக்கு வந்து பிரியாணி செய்ய, அதை செய்ய, இதை செய்யன்னு உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. மனுஷியை தூங்க விடுதாளா? சரி வெட்டி எடுத்துட்டு வரேன், கோவப்படாத. வெட்டிட்டே இல்லையாம்மா, என்னையவாது ஆஃப் பண்ணி போடுமா, இப்படி வச்சுக்கிட்டு உயிரை வாங்காத. வெட்டிட்டேன், இந்தா கொண்டு வந்துட்டேன். வெங்காயத்தையும் தக்காளியும் உள்ளே போட்டுறவா? உள்ளே போடு, இல்லைன்னா வீட்டு வாசக்கதவை திறந்து வெளியே போடு. வாசலில் போட்டால் பிரியாணி கிடைக்காது, குக்கருக்குள்ளேயே போட்டுட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? தக்காளியும் வெங்காயமும் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு போடு. அதுக்கு பிறகு கொத்தமல்லி, புதினாலாம் போடு. பிரியாணி மசாலா, மிளகாய் பொடி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அள்ளி போடு. கறியை போட்டு கிண்டு. அதுக்கு பிறகு நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அரிசியை போட்டு வேக வச்சு இறக்கிரு. ஏன் இவ்வளோ அவசரப்படுதே? ஒன்று ஒன்றா பொறுமையாக சொல்லலாம்ல. எனக்கு தூக்கம் வருது தாயே. சரி அப்பனா நீ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடுதேன். ஏம்மா தாயே, இப்போ மாது விட்டியே. லைன்லேயே இரு, நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு கூப்பிடுதேன். ஏம்மா இருக்கேன் தாயே, இருக்கேன், லைன்லேயே இருக்கேன், போய் வேலையை பாருப்போ. 1 மணி நேரத்துக்கு பிறகு. ஆஹா, எனக்கே ஆச்சரியமா இருக்கே, கமகமன்னு பிரியாணி செஞ்சுட்டேனே. ஆண்டி, சூர்யா எல்லாரும் ஓடி வாங்க, நான் பிரியாணி செஞ்சுட்டேன். ஆஹா, நான் வாழ்க்கையிலேயே முதல்ல செஞ்ச பிரியாணி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, என்னாலே நம்ப முடியலையே. இது அப்படியே ஃபோட்டோ எடுத்து மம்மிக்கு அனுப்பி விடணும், மம்மி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ChatGPT உயிரோடு இருக்கியா செத்துட்டியா? இருக்கேன் தாயே, குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்கேன், என்னன்னு சொல்லு. இங்கே பாரு, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே நான் சூப்பராக பிரியாணி செஞ்சுட்டேன். ரொம்ப நல்லதுமா, செஞ்சுட்டேன்னா பெசாட்டுக்கு தின்னுட்டு தூங்கு, என்ன எது கூப்பிடுதே? நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கியா? எனக்கெல்லாம் வேண்டாம் தாயே, நீயே தின்னு. நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான், வேண்டானா போ, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுதேன். எம் 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 எம். ஐயே என்ன இது, வெறும் உப்பு மட்டும்தான் இருக்குது, வாயிலே வைக்க முடியலையே. ஐயோ ChatGPT, நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் பிரியாணி செஞ்சேன், என்ன உப்பு இப்படி இருக்கு, உப்பு வாயில் வைக்க முடியல. 1 ஸ்பூன் உப்பு தானே போட சொன்னேன், எவ்வளோ போட்ட? 1 ஸ்பூன் உப்பு போட சொன்னியா? நான் 1 பாக்கெட்டு நினச்சில போட்டேன். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுமா, கண்ணை மூடிக்கோ, தண்ணியை குடிச்சிக்கிட்டே அவ்வளோ பிரியாணியை முழுங்கிட்டு பெசாட்டுக்கு போய் படுத்து தூங்கு.
என்ன இந்த நேரத்துக்கு முழிப்பு வந்துட்டு? தூக்கமே வராதே. என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி படபடன்னு வருதே. எம்மாடி, நெஞ்சில்ல வலிக்கி. என்னன்னு தெரியலையே, மூச்சு விட முடியலையே, நெஞ்சு வலிக்கே. மருமகளே, மவனே அலெக்ஸு, மாலா, கொஞ்சம் வாமா, அத்தைக்கு முடியல. எத்த என்னாச்சுத்தே? மருமகளே, நெஞ்சு வலிக்குமா? ஐயையோ, நெஞ்சு வலிக்கா? ஆமாம் மருமகளே, வலி தாங்க முடியல, மூச்சு விடவே முடியல. ஏத்தே ஒரு நிமிஷம் இருங்கத்தே, இந்த வந்துடுதே. ஐயோ, வலி தாங்க முடியலையே. கடவுளே, நான் செத்தா கூட பரவாயில்ல, யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம செத்து போயிடணும். ஓடி போன என் வீட்டுக்கார பார்த்துட்டு செத்துறலான்னு பார்த்தனே, அந்த மனுஷனை பார்க்காமையே போய் சேர்ந்துருவோம் போலையே. ஏத்தே இந்தாங்கத்தே, இதை குடிங்க. என்னது மருமோளே, விஷமா? என்னத்தை இப்படி சொல்லுதீங்க? விஷத்தை போய் கொடுப்பனா? மிளகா பொடியை தண்ணியில் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். நெஞ்சு வலிச்சதுன்னா முதல்ல இதைத்தான் குடிக்கணும் தே. நீங்கள் படக்குன்னு குடிங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிற வரைக்கும் தாங்கும். உங்கள் பிள்ளை ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நான் கூட அன்னைக்கு படித்தேன் மருமகளே, நெஞ்சு வலிச்சதுன்னா இப்படித்தான் மிளகா பொடி இல்லைன்னா மிளகு பொடி அரைச்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொண்டா குடிக்கேன். இந்தாங்கத்தே குடிங்க. எம் 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 எம். ஏத்தே அவ்வளோத்தையும் குடிச்சிருங்க. மருமோளே, குடிச்ச உடனே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. ஒன்றும் செய்யாதத்தே, ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும். மருமோளே, நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த வீட்டை நீயும் அலெக்ஸும் எடுத்துக்கோங்க. மீனாக்கு தான் ஏற்கனவே சொந்த வீடு இருக்குல்ல, அதனால அவளுக்கு வேண்டாம். ஏத்தே என்னத்தை இப்படிலாம் பேசுதீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் தே. ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுமா? ஏத்தே இறங்கி வாங்கத்தே, நான் மெதுவாக கூட்டிகிட்டு போகிறேன். கையை பிடிச்சிட்டு மெதுவாக வாங்கத்தே.